அதையும் அவனுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அப்போ இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் களத்திரக்காரர்களுடைய நிலை என்ன, களத்திர ஸ்தானாதிபதியின் நிலை என்ன, புரியுங்களா? இவர்கள் 6ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ 12ஆம் இடத்திலோ இருக்கிறார்களா, மறைஞ்சிருக்காங்களா? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறதா, 7ஆம் இடம் 8ஆம் இடம் எப்படி இருக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இருவரை ஒன்றாக இணைத்து வைத்து ஒரு தவறான ஜோதிடர் சொன்ன தவறான கணிப்பின் காரணமாக இணைத்து வைத்து அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா அவர்களுக்கு பிரிவு ஏற்படுகிறது. இப்ப நிறைய பாருங்க, இப்ப நானே என்னுடைய அனுபவத்துல நிறைய ஜாதகங்களை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஒரு கேள்வி, மதுரையிலிருந்து ஒரு ஜாதகம் வந்துச்சு எனக்கு போன வாரம் ஆன்லைன்ல. பார்த்த உடனே ஜாதகம் வந்துடுச்சு. அவர்கிட்ட கேட்ட கேள்வி, என்னம்மா டைவர்ஸ் ஆயிடுச்சா இல்ல டைவர்ஸா கேட்கறீங்களான்னு கேட்டேன். என்னங்க ஐயா இவ்வளவு துல்லியமா சொல்றீங்க? அதுக்காக தான் ஜாதகம் அனுப்பி வச்சேன். அது வேற ஒண்ணு காரணம் இல்லைம்மா, பாப்பா ஜாதகத்துல சந்திரனும் சனியும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இது புணர்ப்பு தோஷம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாங்கலி ஸ்தானம் கெட்டு இருக்கு, களத்திராதி அது இங்க இருக்காரு. அப்ப திருமண வாழ்க்கையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா திருமணம் செய்வதற்கு முன்னதாக அப்ப எந்த இடங்கள் திதி சூரிய ராசிகளாக 8ஆம் இடம் மாறி இருக்கிறதா, 12ஆம் இடம் மாறி இருக்கிறதா, இல்ல 7ஆம் இடம் இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டு அந்த ஸ்தலங்களுக்கு போய் நீங்க பரிகாரம் செய்து வந்திருக்கணும். இல்ல களத்திரக்காரங்க எங்க இருக்கிறான், களத்திர ஸ்தானாதிபதி எங்க இருக்கான், இல்ல வேறு தோஷங்கள் ஏதாவது ஜாதகத்துல இருக்கா, பித்திரு தோஷம் இருக்கிறதா, பிரம்மத்தி தோஷம் இருக்கிறதா, அல்லது மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறார், 7ல் இருக்கிறாரா, 8ல் இருக்கிறாரா, ஜென்மத்தில் இருக்கிறாரா, அதன் காரணமாக இந்த ஜாதகனுக்கோ இந்த ஜாதகிக்கோ எந்த விதமான பலன்கள் எதிர்காலத்தில் ஏற்படும், வாழ்க்கை எந்த அளவிற்கு போகும், அது வாழ்க்கையில் முறிவு ஏற்படும். இப்ப இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு பலனை தெரிந்து கொண்டு அதன் பிறகு திருமணம் செய்து வைப்பது என்பது இருவரையும் நன்றாக வாழ வைப்பதற்கு வழியாக இருக்கும். இப்ப ஒரே ஒரு விஷயம்தான், பையனுக்கு வயசாகி போயிடுச்சு, பொண்ணுக்கு வயசாகி போயிடுச்சு, இப்பவே கல்யாணம் பண்ணிடணும், கல்யாணம் பண்ண ஒரு கடமை முடிஞ்சிடும். இதை ஒரே ஒரு கண்ணோட்டத்துடன் என்ன பண்ணீங்கன்னா கிடைக்கிற ஜாதகத்தை பார்த்து 10 பொருத்தமா 8 பொருத்தம் இருக்கு, 10 பொருத்தம் இருக்கு. முதல்ல அது ஜாதகத்துக்கு திருமணத்திற்கு தேவையே இல்லை அந்த பொருத்தங்கள். புரியுங்களா? இருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்கள், மிக மிக அவசியம். தெளிவாக